ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கறி சக்கையை வச்சு ஒரு சூப்பரான கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். இந்த கறி சக்கை நான் முழுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 1 கிலோ அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு தேவையில்லை. நான் இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு பாதி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட போகிறேன். நீங்கள் இதை கட் பண்ண உடனேயுமே சமைச்சிருங்க, இல்லைன்னா நல்லா கருத்து போயிடும். இப்போ பாருங்கள், கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக இருக்குதுன்னு. அப்படியே ஒரு 5-10 செகண்ட்லேயே இது உள்ளே அப்படியே கருக்க ஆரம்பிக்குது பாருங்கள். ஒரு பீஸை நல்லா கவர் போட்டு சுற்றி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட போகிறேன். இன்னொரு பீஸில் கட் பண்ணி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கையில் நான் தேங்காய் எண்ணெய் தடவிக்கிட போகிறேன். ஏன்னா இந்த சக்கையில் உள்ள பால் பட்டதுமே நம்ம கை நல்லா கருப்பாகிரும். அதனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணுங்கள். இந்த தோல் நல்லா திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பார்த்து கட் பண்ணுங்கள். நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணணும். இதில் இந்த தோலை கட் பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது சமையல் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு மட்டன் சுவையில் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அந்த மாதிரி சக்கை கிடச்சிதுன்னா நீங்கள் ஒரு டைமாவது வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே பாருங்கள், இந்த சைடெல்லாம் எவ்வளோ கருத்துட்டு அப்படின்னு. பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ண உடனே பாத்திரத்தில் அந்த தண்ணியில் சேர்த்துட்டே இருங்க. இல்லைனா இது ரொம்ப கருத்துரும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நான் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த நடு பகுதியில் ஒரு தண்டு மாதிரி இருக்கும். அந்த தண்டை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். ரொம்பவும் கட் பண்ண வேண்டாம், லேசாக கட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியிலே சேர்த்துக்கிட போகிறேன். நீங்கள் மொத்தமாக கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே லாஸ்ட்டில் சேர்த்துக்கிடலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருத்துரும். இது ரொம்ப கருப்பாகுனா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இந்த தண்ணியோட கலரே நல்லா மாறி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் கொஞ்சம் கிரேவி டைப்பில் வைக்கிறதுனால இதை இன்னுமே ஒரு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சைஸில் பெரிய சைஸாக எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போது இந்த கட் பண்ண காய் எல்லாத்தையுமே நான் குக்கரில் சேர்த்துவிட போகிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு சும்மா பாத்திரத்தில் தண்ணி விட்டு வேக வைக்கிறதா இருந்தாலும் கூட வைக்கலாம். நான் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு விசில் போட்டுவிட போகிறேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுவிட போகிறேன். நிறைய தண்ணி விட வேண்டாம், ஏன்னா நம்ம வெந்ததுக்கப்புறமா இந்த கிரேவியில் இதை தண்ணியோடு சேர்த்து தான் சேர்க்க போகிறோம். அதிகமாக தண்ணி சேர்த்தோன்னா கிரேவி ரொம்ப தண்ணியாக வரும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதை நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசிலுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா இது ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிரும். குழையாமல் இருக்கணும், வெந்திருக்கவும் செய்யணும். அந்த மாதிரி நம்ம பார்த்துடலாம். இப்போ ரெடி ஆகிட்டு நான் விசில் எல்லாம் எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அப்படியே குக்கரோடையே வச்சோம் அப்படின்னா குக்கரோட ஹீட்டில் இன்னுமே இது குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி நிற்குது, இதையும் சேர்த்து நம்ம கிரேவிக்கு எடுத்துக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். நிறைய எண்ணெய் விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் உரலில் தட்டி தான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இது நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம். ஏற்கனவே நம்ம காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக சேர்த்துருந்தோம். அதை கவனிச்சுட்டு இந்த இதில் உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துவிடுங்க. இப்போ இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கறி மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப ஈரம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் அப்படி எண்ணெயிலே வதங்கும் போது அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்லாயிருக்கும்.
அடுப்பு வந்து ரொம்ப சிம்மா இருக்க மாதிரி பார்த்துடுங்க. ஏன்னா தீ வந்து அதிகமாக எரிஞ்சதுன்னா சீக்கிரமாக அந்த மசாலாக்கள் வந்து கரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நான் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் இந்த டைமில் வந்து நம்ம உப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு, உப்பு பத்தாது அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துடலாம். நான் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். பொடி உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் பொடி உப்பு சேர்த்துக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காய் இருக்குது பாருங்கள், அதை வந்து இதில் சேர்த்துட்டேன். இதை வந்து நைஸாக கலந்து விடுவோம். ஏன்னா ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறதுனால இது வந்து ரொம்ப போட்டு மசிச்சு விட்ட மாதிரி நீங்கள் பிரட்டுனீங்க அப்படின்னா கொல கொலன்னு ஆயிரும். கொல கொலன்னு இருக்கக்கூடாது. நமக்கு வந்து ஒரு கிரேவி டைப்லேயும் இருக்கணும். அந்த பீஸ் எல்லாமே அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரியும் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி பொறுமையாக பிரட்டி விடுங்க. இப்போ வந்து நான் நல்லா பிரட்டி விட்டுட்டேன். இனி வந்து இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இது வந்து ஏற்கனவே மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போடுறது வரை வதக்கிட்டோம். காயும் வேக வச்சு தான் இதில் சேர்த்துருக்கோம். அதனால சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ வந்து கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான். கறி சக்கை வந்து ஒரு கிரேவி டைப்பில் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது வந்து சப்பாத்தி, பூரி எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம். சாதத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.